மாநில சுயாட்சி முதலமைச்சரின் நடவடிக்கை கை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 1969ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் பற்றி ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக அப்போதைய முதலமைச்சர், தமிழ்நாட்டின் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி நீதிபதி ராஜமன்னார் தலைமையிலான ஒரு குழுவை அமைக்கிறார். அந்த குழு பேர் இப்போ இருக்கு ராஜமன்னார் கமிட்டி, ராஜமன்னார் குழு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அந்த குழு அமைத்த பிறகு அது தொடர்பாக அவங்க நிறைய பரிந்துரைகள் அறிக்கையாக ரெடி பண்ணி அதை அரசுக்கிட்ட கொடுக்குறாங்க. அது சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்படுது. இதெல்லாம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளை கடந்து வந்த நிலையில் இப்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 56 ஆண்டுகளுக்கு பின்னர் தன்னுடைய தந்தையின் வழியில் மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான குழு அமைச்சு உத்தரவிட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? ஏற்கனவே அமைத்த ராஜமன்னார் கமிட்டி என்ன ஆனது, அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலமைச்சருடைய நடவடிக்கை கை கொடுக்குமா, எந்த அளவுக்கு சாத்தியமானது? இதற்கு முன்பு இதே போன்று கருணாநிதியால் ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டது இல்லையா, அந்த குழு சொன்னது என்ன, அதையே இன்னும் நடைமுறைப்படுத்த முடியல. அது நடைமுறைப்படுத்த முடியாத பட்சத்தில் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கக்கூடிய அந்த குழு கொண்டு வரக்கூடிய அறிக்கை என்பது நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற பற்றி நிறைய கேள்விகள்லாம் எழுது. அப்போ ராஜமன்னார் கமிட்டி என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். 1969ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றார் கருணாநிதி. தமிழக முதல்வரான பின்னர் முதல் முறையாக டெல்லி சென்று அங்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். ஒரு நிகழ்வுக்காக டெல்லி போகிறாரு. டெல்லி போன அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பின் போது முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பேரறிஞர் அண்ணாவினுடைய மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற முழக்கத்தை நிறைவேற்ற ஒரு குழு அமைக்க பரிசீலனை செய்வதாக அறிவித்தார். அதோட தமிழ்நாடு சட்டசபையிலும் மாநில சுயாட்சி குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும் அப்படின்னு அறிவித்தார் கருணாநிதி. அதுக்கு பிறகு 1969ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க ராஜமன்னார் குழுவை கருணாநிதி அமைக்கிறார். முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. ஆனால் தான் அதுக்கு ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு பேர் வந்தது. 1969ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழுவானது 2 ஆண்டுகள் பல்வேறு ஆய்வுகளை நடத்திய 1971ஆம் ஆண்டு தன்னுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. இருந்தாலும் அரை நூற்றாண்டுகளை கடந்தும் ராஜமன்னார் குழு அளித்த பரிந்துரைகள் இன்னும் நடைமுறைக்கு வரலை. அது தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி குறித்த பேச்சுக்கு பிறகு மீண்டும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இப்போ ராஜமன்னார் கமிட்டியில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா, இந்திய அரசியல் சாசனத்தின் ஆளுநருடைய விருப்பப்படி மாநில அரசு நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்பதை மாற்றணும். ஆளுநருடைய தலையீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி அப்படிங்கிற IAS, IPS உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. மத்திய மற்றும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. மாநில அரசுகளை கலைத்து இந்திய ஜனாதிபதி ஆட்சியை நடைமுறைப்படுத்த வகை செய்யும் அரசியல் சாசனத்தின் 356, 357, 365 பிரிவுகளை நீக்கணும். மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கள் அமைக்கப்படணும் அப்படிங்கிறது பல்வேறு அம்சங்கள் அந்த ராஜமன்னார் குழுவில் இருக்குது. அதெல்லாம் அவங்க பரிந்துரைத்தாங்க. இந்த ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழ்நாடு சட்டசபையில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை அப்போதைய முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்துக்கு 161 MLAக்கள் ஆதரவு அளித்தாங்க. இதனால் தமிழ்நாடு சட்டசபையில் முதல் முறையாக மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டசபையில் 1974 மாநில சுயாட்சி தீர்மானம் மீது மொத்தம் 4 நாட்கள் விவாதம் நடந்துச்சு. இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த தீர்மானம் நிறைவேறியது. இதைத் தொடர்ந்து ராஜமன்னார் குழு பரிந்துரை அடிப்படையில் 1990களில் மாநிலங்களுக்கு இடையேயான குழுவும் அமைக்கப்பட்டது. இன்றைக்கும் மாநில சுயாட்சி குறித்த விவாதங்கள் நடந்துட்டு வருது. ராஜமன்னார் குழு போல நீதிபதி குரியன் ஜோசப் குழு, ஸ்டாலின் இந்த பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜமன்னார் குழு மாதிரியே தற்போது குரியன் ஜோசப் குழு அமைக்கப்படும், அவர் தலைமையில் குழு அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்காரு இல்லையா. அதோட பின்னணியில் என்னன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 56 ஆண்டுகளுக்கு முன் கருணாநிதி ராஜமன்னார் குழுவை அமைத்தது போல தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீதிபதி குரியன் ஜோசப் குழுவை அமைத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு.
இந்த குழுவில் அசோகவர்தன் செட்டி, பேராசிரியர் நாகநாதன் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்காங்க. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை ஜனவரி மாதத்தில் தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஏற்கனவே ராஜமன்னார் குழு நிறைய விஷயங்களை பரிந்துரைத்தாங்களே, அது நடைமுறைப்படுத்த முடியலையே அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா கிடையாது, அரை நூற்றாண்டுகளை கடந்து நம்ம ரொம்ப வருஷமாக கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டாங்க. இப்போது இந்த நிகழ்வை பற்றி கேள்விப்படுறோம், பல பேர் பிறந்திருக்க மாட்டாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு ராஜமன்னார் குழு அமைச்சாங்க. அது நிறைய பரிந்துரைகள் வழங்கினாங்க. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு இடையான உறவு முறைகள் எப்படி இருக்கணும், மாநிலத்துடைய சுயாட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பரிந்துரைகள் வழங்கினாங்க. அது எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு பேச்சாக இருக்குது. அப்போ ராஜமன்னார் குழு பரிந்துரைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைச்சிருக்காரு. மத்திய மாநில உறவுகள் குறித்தும் மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி அப்படிங்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம், மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே அமைத்த குழுவை நடைமுறைப்படுத்தலை இல்லையா? அப்போ இந்த குழு நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற கேள்வியும் பல பேர் முன்வைக்கிறாங்க. மாநில சுயாட்சி அப்படிங்கிற விடயத்தில் தற்போதைய திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் அழுத்தம் திருத்தமாக மேற்கொண்டு வந்தாலும் கூட கருணாநிதியால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் கமிட்டி நடைமுறைப்படுத்த முடியாத சமயத்தில் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எப்படி, எந்த அளவுக்கு பலன் கொடுக்க போகிறது, அதற்காக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.